ஹாய் மக்களே, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடி வீடியோஸை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய பொண்ணான கரங்களால அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு காமெடி வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேய், அரை மேண்ட்லுக்கு பிறந்த முழு மேண்ட்ல ஏன்டா இவ்வளோ காலையில் அலாரத்தை வச்சு என் உயிரை வாங்குற? டேய், இப்பதான்டா 10 மணியே ஆகுது, அதுக்குள்ள ஏன்டா அலாரத்தை வச்சு என்னை எழுப்புற? ஏன்டா டேய், என்னால முடியலடா. டேய் டேய் டேய், ஏன்டா கத்துற? நான் உன்னை தொட கூட வரலடா. டேய் டேய், போடா பாவி, என்ன நடிப்புடா சாமி. டேய் கத்தாதடா, உகான்ற பார்த்தா நான் ஏதோ உள்ள பொறுமை பார்த்தேன்னு நினச்சி போகிறோம். டேய், சிவாஜி கணேசன் கமல் வாசன் பார்த்தா நான் அவ்வளோதான்டா. சை, இதுக்குதான் லவ் பண்றவங்களுக்கு ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாது பழகுது. பாரு, நான் ஒருத்தன் இருக்குன்றதே மறந்துட்டு எப்படி கொலாவுறானுங்க. டேய் முடியலடா. டேய், என் கண்ணே அவிஞ்சே போயிடும் பழகுதுடா. நிறுத்துங்கடா. மாமா, அவன் பாரு மாமா, நம்மளை கிண்டல் பண்றான். டேய், ஏன்டா என் செல்லிக்குட்டி கிண்டல் பண்ற? டேய், ஏமாண்டா அது இத்தனை படிக்கிற கட்சி வச்சிருக்குதுங்க. என்னால முடியலடா. நான் வேற என்னால பொசு பொசுன்னு இருக்கேன்டா. என்னால நடக்கவே முடியலடா. இப்படியே அங்க பிரதேசம் பண்ணி ஏன் அப்ப கீழே சேர வேண்டியதா இருக்கு. இதே நான் இப்ப திருப்பதியில் உருண்டு இருந்தா கூட அப்போ நீ முன்னா வந்திருக்கும். டேய், என்னடா வாய்ஸ் இது? சைக்கிள் டயர்ல மாட்டின எலி மாதிரி கத்துற. டேய், எவன்டா அது நைட் டைம்ல ஊழ வெட்டுனது? வாயை மட்டும் படுங்கடா. ஹலோ, எஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் எழுந்து இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஹலோ சார், எஸ்கியூஸ் மீ, எழுந்துருங்களா கொஞ்சம். ஐயோ எம்மா பூச்சாண்டி. டேய், இவ்வளோ அழகான பொண்ணு உனக்கு பூச்சாண்டியாடா? பூனைகள் சங்கத்திலிருந்து நாங்கள் அனைவரும் இன்று ஸ்ட்ரைக் பண்ண வந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதாலே. இதுவரை நாங்கள் வயல்களில் இருக்கும் பூச்சிகளையும் எலிகளையுமே தின்று வாழ்ந்து வந்தோம். ஆனால் இப்பொழுது விவசாயிகள் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி போன்ற மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இதனால் அதில் வாழும் பூச்சிகள் எலிகளை சாப்பிடுவதால் எங்கள் உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் எங்கள் உயிர்களுக்கு உத்தரவாதம் வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கின்றோம். இவை அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே. ஹலோ ஓன்றம்மா, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணன்னு ஏதாவது இருக்கா இல்லையா? கொஞ்சமாவது இருந்தா நீ எதுப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நீ பாத்ரூம் போகும்போது நான் எப்படி தான் வந்து எட்டி பார்க்கறேன். ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி வந்து எட்டி பார்த்துன்னு பார்த்தாத்துக்கு வீடியோ வேற எடுக்கிற. ஒரு மருந்து ஆஃப் பண்ணிட்டு கதை மூட்டு போடி. எப்படி எவ்வளவு அழகா இருக்கான். படி எங்க நடி பார்வை வாடி இது பக்கம். டேய், இங்க நேரம் உனக்கு பார்வை, நீ போட அந்த பக்கம். இது ஏன் ஆளு? இனிமே இங்க பார்த்த கண்ணு 2 நோட்டி காக்காய் போட்டுரும் பார்த்துக்கோ. டீ நின்னாடி சொல்ல அங்கேயே பார்த்துனுக்குற. நீ முதல்ல உள்ள போடி. போடின்னு சொல்றேன்ல, போடி. டேய், நீ அந்த பக்கம் போடா. டேய் டேய், இது ஏன் ஆள்றா? என் ஆளு பக்கத்தில் நான் தாண்டா படுக்கணும். நீ என்ன சம்மந்தமே எல்லாமே என்கிட்ட சண்டை போட்டிருக்க? டேய் போடா. டேய், உனக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல, போடா. உன் ஆளு பீச்சில் மீன் வித்துட்டு இருப்பா பாரு, முனிமா, அவதான். போடா. டேய், இது ஏன் ஆள்றா? டேய், இந்த ஒரு கவுரை வச்சுட்டு அப்பத்திலேருந்து என் உயிரை வாங்கிட்டுக்கிற. இருடா, இந்த கயிறு உன் குறை வழியா நினைச்சு இதை கடிச்சு துப்பல. நான் கேட்டே இல்லை. நான் கட்டினா அவளை மட்டும்தான் கட்டுவேன். வேற யாரையும் நான் கட்ட மாட்டேன். அடி செருப்பா, நான் யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுறேன்? நான் உன்னை பெத்த விட நான் சொல்ற பொண்ணு தான் நீ கட்டணும், இல்லாட்டி வெளியே போட நாய. ஒரு சின்ன திருத்தம் மம்மி, நீங்க பெற்றது நாயை இல்லை பூனை. ஸோ நீங்க டைலாக் பேசும்போது இனிமே பார்த்து பேசுங்க. வீட்டில் தான் நிம்மதியாக விளையாட முடியலன்ட்டு வெளியே விளையாடலான்ட்டு பால் எடுத்துட்டு வந்தா இங்கேயும் உன் தொல்லை தாங்க முடியலடா. ஊர் உலகத்தில் 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நேரம்லாம் நிம்மதியாக நல்லா இருக்கான். நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் பாரு அவஸ்தை இருக்கேன். ஐயோ முடியலடா. டே, சாப்பிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை சார். உங்களுக்கு தைரியம் இருந்தா ஒரே ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்டு என்ன மாதிரி இந்த மாதிரி உருண்டு பிறண்டு சாதாரணமாக சும்மா இருந்து பாருங்க. அப்போ தெரியும் வீட்டில் சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமானது. சும்மா இருக்கிறது ஒன்றும் சும்மா இல்லைன்ட்டு உங்களுக்கு அப்பதான் புரியும். டேய், நீ என்ன சும்மா நோண்டி இணைகிறன்ட்டு தான் நான் கவர் போட்டு என்ன கவர் பண்ணி வச்சிருக்கேன். நீ மறுபடியும் சும்மா என்ன நோண்டிக்கினே இந்த உன் விரலை கறக்கும் முறுக்குன்னு கச்சி துப்பிடும் பார்த்துக்கு ஒழுங்கு முதல்ல விரலத்தில் ஓடிடு. பாருங்க மக்களே, என் ஆர்டர் பண்ற வேலையே. அவன் வீடியோ போட்டா லைக் வர மாட்டேங்க. அதனால என்ன டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருக்கா. நான் டான்ஸ் ஆனா மட்டும் நீங்க எங்க லைக் போட்டு போறீங்க? உங்களுக்குலாம் ஒரு பம்புல போன சோக்கா வந்து நின்னாலே போதும் லைக் விழுந்துடும். நான் இப்படி உசிர கொடுத்து ஆடுறேன், எனக்கு எங்க லைக் வரப்போகுது? நான் அதுக்கு தான் என் ஓனர் கிட்ட சொல்றேன். டேய், எனக்கு ஒரு பொம்பளை போன மாஸ்கானா போட்டு விடுறா, அப்பதான் பார்த்த உடனே லைக் போட்டுருவாங்க. நான் டான்ஸ் கூட ஆட வேணான்னு சொல்றேன். ஆனா என் ஓனர் கேட்கவே மாட்டேங்கிறானே. எவன்டா அது? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களாடா? யாராது? டேய்,
அரேஞ்ச்மெண்ட்ல நீதானா? ஏன்டா என் உயிரை வாங்கறதுக்கு நீ இருக்க? வீட்டுல தான் நிம்மதியா இருக்க மாட்டேங்கன்னா இப்படி வெளியே வரப்போ என் உயிரை வாங்குற. டே ஓன்ற இந்த அரேஞ்ச்மெண்ட்ல தூக்கி போய் அரபிக் கடல்ல வீசுற. அப்படி அடிச்சுட்டு அந்த மந்தி போய் சேரட்டும். வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது அவன். டே என் வாயை விடுடா, எனக்கு வலிக்குதுடா. டே ஓன்ற விடுடா. அப்பனா நீ உன் வாயை தரு, அப்பதான் நான் விடுவேன். உன் வாய் ஃபுல்லா பச்சரிசி ஒழுக்கி வச்சிருக்க, நான் பார்த்தேன் அப்பவே. டே பைத்தியக்கார ஓன்ற அது பச்சரிசி இல்லடா, என் பல்லுடா. டே பைத்தியக்காரா, அவன் குறுக்கால மட்டும் யாரும் போயிடாதீங்க சார். நான் இப்பவே சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அவன் குறுக்கால போயிடாதீங்கன்னு. ஐயோ ட்ரம் உருண்டு வருது. அம்மா எப்படியோ கிராஸ் பண்ணி போயிடுச்சு, தப்பிச்சிட்டோம். ஐயோ ஓன்று தயவு செஞ்சு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன், ஒன்னு அது கூண்ல என்ன போடு, இல்லை என்ன குட்ல போடு. எனக்கு வர முடியலடா, எனக்கு பயமா இருக்குடா மாஸ்டர். அது ஓடி வரும்போதெல்லாம் எங்க என்ன நெசிக்கிறமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சரியா புரிஞ்சுக்கோ. டே வாடா, நம்ம 2 பேரும் நீங்க மோதி பார்த்துருவோம். யாரு ஜெயிக்கணுமோ அவங்களுக்கு தாண்டா தேன்மொழி. அடே ஆதி கால ஆர்வ கோளாறு, உனக்கு சண்டை போடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? டே இங்கிருந்து சண்டை போட்டு ஜெயிச்சுனாடா பிரயோஜனம்? இங்கிருந்து சண்டை போட்டோம்னா நம்ம தேன்மொழி கிட்ட போய் சேர மாட்டோம்டா. ஒரே அடியா தேவலோகம் தாண்டா போய் சேருவோம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ மக்களே.